பதற பதற உடேவண்ணா உதற அல்லலே அல்லடியூடு அப்படின்ற மாதிரி தான் கைஸ் நம்ம இன்னைக்கு டியூட் தீஃப் வார்ன்ற கேம் தான் நம்ம இன்னைக்கு ஆட போகிறோம். என்னடா சொல்கிறேன், டியூட் தீஃப் வாரா? ஆமாம் கைஸ், நம்ம நேற்று இந்த கேம் ப்ளே வீடியோ போட்டிருப்போம், இந்தியன் பைக் ரைடு. அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல, இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு போயிட்டு அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, கேமுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இவன் பேர் தான் இங்கே ஜாக். அதே கான்செப்ட் தான், பட் இந்த கேம் தான் வேறு. DTW அப்படின்ற மாதிரி தான், ஜிடிஏக்கு DTW. ஓகேடா காய்ஸ், நான் எக்கச்சக்க வாட்டி விளையாடிருப்பேன். ஆட்டோ ஏண்டா முதல்லையே ஆட்டோ கொடுத்துட்டானுங்க. ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாயமுல்ல பாட்டு வேறு வரல. சரி விடுங்க, போவோம் காய்ஸ். இப்போ பாருங்க, இந்த ஆட்டோ வேறு சரியில்லை. இங்கே பாருங்கள் எப்படி ஆடிக்கிட்டே போகுது. தம்பி பிரேக்குடா, பிரேக்கே இல்லையா ஆட்டோவில்? ஆட்டோவில் பிரேக் இல்லாத ஆட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ தம்பி மாறாதப்பா. காய்ஸ், நம்ம இப்போது ஜாக் கேரக்டரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் கேரக்டர்லேருந்து மைக்கிள் கேரக்டர் அந்த மாதிரி காய்ஸ் இந்த கான்செப்டே. பட் இதில் 3 கேரக்டரில் 2 கேரக்டர் தான் நம்மளால் ஆட முடியும். ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் இன்னும் வரவே இல்லை. அது வந்தாக்கா போடுவோம். நானும் அதுக்கு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு புள்ளியும் ஆஹா தம்பி என்னப்பா டான்ஸ் ஸ்டெப்பா, அப்படியே போய் விழு. இப்படி சாவடிச்சா கூட நமக்கு காசு வரும் கைஸ். காசு துட்டு தான். என்னடா AK-47 வச்சுருக்கீங்க? அவன் நீங்கள் எல்லாம் சூட மாட்டாங்க கைஸ், நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. தம்பி இந்த கதவு ஓப்பன் பண்ணுறா. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜெயிலில் இருக்காங்க கைஸ், அந்த ஜெயிலில் இருக்கிறவனை காப்பாற்றணும். இப்போ ஒரு கட்சின்னு வருது, இவன் எப்படி ஜெயிலுக்கு வரதான்றதை இப்போ சொல்ல போகிறாங்க. எனக்கு இந்த கேம் நான் பல வாட்டி ஆடியிருக்கேன். ஓகேடா தம்பி சொல்கிறா. ஓகே அதான் சொல்கிறாங்க, நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன்னா அப்படின்றான். ஒரு வாட்டி பேங்க்கை கொள்ளையடிச்சு ஓடினான். ஓகேவா, அந்த கதையை நான் அப்படியே சொல்லிடுறேன். அப்போது ஒரு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. இன்னொரு கேங் அந்த வண்டியில் இருக்கிற டயர்லாம் பிடிங்கிட்டு டாக்ஸியில் ஓட்டானுங்க. ஓகேவா, அதுக்கப்புறமாக்கா இவனுங்க நின்று யோசிக்கும் போது ஒரு பயப்புள்ள பைக்கில் போய் நிற்கிறான். இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பயப்புள்ள பைக்கில் போய் நிற்கிறான். எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாருங்க. ஏண்டா கொஞ்சமாச்சும் ஸ்பீடாக போக வேண்டியதுன்றா. அவனை தள்ளி விட்டு இவனுங்க 2 பேரும் அந்த பைக்கில் போயிட்டானுங்க. அதில் நம்ம கேரக்டர், அதான் அந்த பேர் என்னன்னு தெரில, இந்த வண்டி ஓட்டுறான் பாருங்கள், இவன் மட்டும் மாட்டிப்பான். இவனை தப்பிக்க விட்டுருவான். இப்போ பாருங்கள், ஏரோப்ளைனில் வர்றது தான் கைஸ். நம்ம GTA 3க்கே போயிடலாம். ஓகே, ஏரோப்ளைனில் வர்றது ட்ரைவர்னு வச்சுப்போம். இந்த பைக்கில் இருக்கிறவன் பேரும் மைக்கிள்னு வச்சுப்போம். ஓகேவா, அந்த ஜாக்குன்னு ஒரு பைப்பில் இருக்கான்ல, அவன் பேரை என்னென்னு வச்சுக்கலான்னா ஃப்ராங்க்லின்னே வச்சுப்போம். அதுதான் நமக்கு செட் ஆகுது. இல்லைனாக்கா மாற்றி சொல்லிடுவேன். இந்த பையப்பில் இப்போ மாட்டிக்கினா. ஓகேடா தம்பி, நீ எப்படி வந்தான்னு சொல்லியாச்சு. அவன் பாருங்க, இப்போ பாருங்க டான்ஸ் ஆடுவான் பாருங்க. இப்போ அவனை காப்பாற்றணும் காய்ஸ். இதுதான் காய்ஸ் நம்மளோட மிஷின் இன்னைக்கு. ஓகேடா தம்பி. காய்ஸ் நான் ஸ்கிப்பு கொடுத்துட்டேன், ஏன்னாக்கா ஒரு லொக்கேஷன் தருவான். இதெல்லாம் என் அத்தனை நாள் பார்க்குறது. உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, ஏன்னாக்கா உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னாக்கா நீங்களாம் புதுசாக பார்க்குறீங்கள, இல்லை சில பேர் ஆடிருப்பீங்க. அது ஆடினவங்களுக்கு பழசு தான், ஆடாதவங்களுக்கு தான் புதுசு.
ஓகேடா தம்பி ஒரு கட்டு அவ்வளோதான். ஐயோ ரொம்ப எடுத்துட்டேனா காய்ஸ். அந்த ஆட்டோ பாருங்க காய்ஸ், இன்னும் இங்கே நிற்கிறேன். நீ போடு தம்பி இருடா காய்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான் காய்ஸ். இங்கே கன் ஷாப்லாம் இருக்கும், பட் நம்ம இப்போதைக்கு கன் ஷாப்லாம் போவேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட 300 தான் இருக்குது. வேணா காசு சேர்த்துக்கணும் காய்ஸ், ஏற்றிக்கிட்ட பேருக்கு போகலாம். நமக்கு இந்த மிஷினில், அதாவது இந்த வாட்டி இதை நான் பாட்டெல்லாம் போட விரும்பலை, ஏன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டாக்கா பார்த்துட்டு போக வேண்டியது தான். இது எனக்கு தெரிஞ்சு பெரிய வீடியோவாக கூட இருக்கலாம், இல்லைனாக்கா நான் பார்ட் 2க்கும் போவேன், யாருக்கு தெரியும். போவோம். டேய் தம்பி நில்றா இதில் காய்ஸ். என்ன சொல்கிறானாக்கா, இப்போ ஒரு மிஷின் கொடுத்துருக்கான் நம்ம ஜெயிலுக்கு பின்னாடி, ஒரு இது இருக்கான் காய்ஸ், காரு. அந்த காரை எடுத்துகிட்டு வரணுமா, இவ்வளோ பெரிய மிஷினோட அப்படின்ற மாதிரி தான். மிஷின்லாம் இல்லை காய்ஸ், சும்மா காய்ஸ், இந்த காரை எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். பெரிய மிஷினே இல்லை இதெல்லாம், நம்மளாம் அசால்ட்டாக பண்ணிவிடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்குன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு கட்டு இருக்குது பாருங்கள், அங்கே எடுப்போம். தம்பே எங்கடா போகிற டேய், ரோட்டில் போடனா எங்கடா போயினுங்கிற. அவ்வளோதான். ஆட்டோ உள்ளே யாருமே இல்லை, நீ எங்கே போயினுங்கிற. இந்த காரோட வேலை இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் தம்பி. கார் வேலை முடிஞ்சு போப்பா தம்பி, உள்ளே ஏறு காய்ஸ். நல்லா ரேஸ் கார்னு நான் சொல்லவே மாட்டேன் நான், எவ்வளோ பழங்காலத்து காராக இருக்குது பாருங்கள் காய்ஸ். இங்கே 2-3 இது இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேனுங்க. எங்கடா போயினுங்கிற, ஸ்ட்ரெயிட்டாக நீ போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் இருக்குது. அது ஒரு சைடில் வச்சுட்டு, ஐயோ இங்கே கீழே பாருங்கள் பள்ளம் மாதிரி இருக்கா, அங்கே வந்து 2-3 காரை லான்ச் பண்ணுவானுங்க. அந்த லான்ச் பண்ணுற டைம்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அவனுங்க எந்த டைமில் இது பண்ணுவானுங்கன்னே தெரியாது. பா என்ன அம்மாஸ் கட்டு. இங்கே 2 கார் வரும், அதுக்கப்புறமாக்கா இங்கே ஒரு சின்ன பொட்டி கார் மாதிரி ஒன்று வரும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே இந்த லொக்கேஷன் தான் காய்ஸ். ஆனால் நான் இப்போதைக்கு எடுக்கலை, எனக்கு நமக்கு மிஷின் கம்ப்ளீட் ஆகணும்ல. இது ஒரு மிஷின் தான் காய்ஸ், மிஷின். இங்கே பாருங்கள், இந்த டூல்ஸ் கடை, இதெல்லாம் கடை தான் காய்ஸ். காருக்குன்னே ஒரு தனியாக கடை வச்சுருக்கானுங்க. அப்புறமாக்கா ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு கார் எடுத்தல, அது வந்து கார் விற்கிற கடை. ஆமாங்க காய்ஸ், திருடி போயிட்டு திருடி விற்றாக்கா நமக்கு காசு கொடுப்பானுங்க. தம்பி மிஷினை முடிச்சாச்சுப்பா. ஓகேடா தம்பி. அவனா இப்போ வந்து என்ன சொல்ல போகிறான்னா, வந்து போச்சே காய்ஸ். 3, 2, 1 கோ கோன்னு சொல்லுவானுங்க. அது நான் சவுண்ட் வைக்கலை காய்ஸ். சவுண்டு வைக்காமல் என் வாய்ஸ் மட்டும் கேட்டாக்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், ஏன்னாக்கா எனக்கு சவுண்டு கேட்டாக்கா என் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, அதனால தான் நான் வாய்ஸே வைக்கிறதில்ல. ஐயோ டேர்ன் எடுத்துட்டேன்டா, டேர்ன். காய்ஸ் இதுலேயே செகண்ட் முடிஞ்சிடும். ஓச்சுரா சோனமுதா. இப்போ இங்கே ஒரு டர்ன், அவ்வளோதான் காய்ஸ். மேலே இருக்கிற ஆரோ மார்க் பார்த்தாலே போதும் காய்ஸ். அது இது பிடிச்சிட்டு ஆரோ மார்க் வாங்கணும். ஆரோ மார்க் பார்த்தாக்கா பட்டுன்னு போடலாம் தம்பி, அப்படி அவ்வளோதான். நான் ஆரோ மார்க் பார்க்கல, அதனால தான் காய்ஸ் பிரச்சனை. ஐயோ டேய் ரோட்டில் போடா, ரோட்டில் தான்டா இது இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி குதிக்கிறான்டா இவன். குதிக்காதடா எருமை மாடு. ஐயோ போச்சு. 60 செகண்டில் நம்ம திரும்பியெல்லாம் அங்கே போகவே மாட்டோம், சத்தியமாக சொல்கிறேன், அங்கே போக மாட்டோம். இந்த மிஷினை எவன்டா கண்டுபிடிச்சான்ற மாதிரி இருக்குது காய்ஸ். எங்கெல்லாம் சந்தில் புந்தில் போக வைக்கிறான் பாருங்க. அவன் ஒரு ரேசரான் காய்ஸ். அவன் ரேசர்கிட்ட நம்ம இது பண்ணுமா, அதனால நமக்கு ஒரு மிஷினை கொடுக்குறேன்ற பேரில் ரேஸ் விட்டான். சத்த பயலே போச்சுடா. டேய் ஒழுங்காப்படா. ரோட்டில் ஓட்டுறானா, எங்கடா ஓட்டுற நீ?
இப்போ இந்த பக்கம் டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், இதெல்லாம் நிறைய வாட்டி விளையாடி இருக்கணும், அப்போ தான் காய்ஸ் தெரியும். நீங்கள் இந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நோட் மீன்ஸ் போடு, வந்துடலாண்டா. ஐயோ தம்பி போயிடுறா. அவ்வளோதான் காய்ஸ், 2 செகண்ட் இருக்கும்போது எப்படி சூர்யா மாசா கெட்டா சூர்யா போனோமா எப்படி. இப்போ என்ன சொல்கிறான்னாக்கா 3 பொருளை எடுத்துகிட்டு வரணுமா. எங்கே போயினாக்கா நான் சொல்கிறேன் இருங்க, நான் தான் இதை பல வாட்டி ஆடிருக்கேன்னு சொல்கிறேன்ல. ஐயோ தம்பி பிரேக்கர். அவ்வளோதான். இப்போ ஒரு இதுவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம இப்போ போனோம். ஏன்டா அங்கே போகிறான்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் ஒன்று இருக்குது. இது இங்கே தான். ஐயோ எங்கடா இங்கடா இங்கே தான்டா. அவ்வளோதான்டா, நிறுத்துறா போடா. 2 கதவி தோற. அவ்வளோதான் தம்பி. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கும், ரெட்டு கலரில் ஒரு இது சார்ஜர் பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். இன்னொன்று இந்த உலகத்துலேயே இருக்காதுன்ற மாதிரி இந்த என்னடா இந்தன்னுங்கிற இந்த லேண்டில் இருக்காது காய்ஸ், அதாவது இந்த உலகத்தில். ஐயோ உலகம் இல்லை காய்ஸ், உலகம் இல்லை. நான் போகிறத நீங்கள் பாருங்கள், எனக்கு சொல்ல வரல. அது இன்னொரு நாட்டில் இருக்கும். நாடு. ஐயோயோ போச்சுடா, செத்த பையிலே. குட்றா காசு குட்றா. காசை குட்றானே ஐயான. இப்போ நம்ம போலீஸ்காரை தூக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா போலீஸ் வந்துட்டான். இங்கே பாருங்க. ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ரவுடி, எவ்வளோ ஐயோ தொலைஞ்சிரானே எழுத்து வேற லைட்டாக குறைச்சி விட்டாங்க. தம்பி இப்படி வாங்க, அதுக்குள்ளே போயிட்டா இது எடுத்துன்னு வந்துடுறேன். இங்கே தான் காய்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும், அது தூக்கிட்டா அப்படியே ஓடுறா ராசா. 2 பொருள் நம்ம எடுத்தாச்சு காய்ஸ். இன்னொரு கிரகத்துக்கு போனாக்காலே இந்த போலீஸ் கேஸ்லாம் போயிடும். எவன்டா சுடுறானா? இல்லை எனக்கு புரியல. இல்லை சுடலை. 1 ஸ்டாருக்கு எவன்டா சுடுவான் காய்ஸ்? 5 ஸ்டார் வாங்க போகிறீங்களா அப்படின்னீங்கனாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். இங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு சும்மா போனீங்கன்னா கூட முன்னாடி எவன்டாருன்னா காய்ஸ் எவனுமே தூக்கலை, எவனும் முன்னாடி இருந்துட்டான் போல், நான் பார்க்கல. காரோட சின்னதாக இருந்தான் போல் செத்த பையன். எஸ்கேப் ஆக போகிறோம் தம்பி, எஸ்கேப். அவ்வளோதான் காய்ஸ், எஸ்கேப் ஆயாச்சு. சோபா இவனுங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள தம்பி டியாய் என்னையே போயண்டா போக மாட்டேங்கிறான் காய்ஸ். இந்த காரை வச்சுக்கிட்டு ஓட்ட கார் வேறு. இருங்க கார் மாற்றிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. போடா. இங்கேருந்தே இறங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே தான் இருக்கும் பக்கத்துலேயே காரு. எவனா ஒரு கார், நல்ல காரை எடுத்துன்னு போயிடலாம். தம்பி எந்த கார்ப்பா நல்ல காரு? இந்த கார் எனக்கு பிடிக்கல, இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு. தம்பி பர்பிள் கலரில் சூரியா இருக்கேப்பா, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான். அவனை இடிச்சிருப்படா நீ. ஓகே போடா. அவ்வளோதான் ஈஸி. என்னதுடா வண்டி இது? அடங்கொய்யாலே, இந்த மாதிரி வண்டியெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சேன் காய்ஸ்? இது ஒன்றும் இல்லை காய்ஸ், அது இந்த வண்டி ஏரோப்ளைனில் ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு வச்சுருப்பாங்களே, அந்த படிக்கட்டோட வண்டி தான் அது. அந்த வண்டியில் படிக்கட்டு இருக்கும், அதுதான் காய்ஸ். அங்கே ஒரு ரேஸ் கார் அருமையாக போச்சு காய்ஸ், திருட முடியாது இதில். அதுதான் காய்ஸ் பிரச்சனையே. இப்படி நான் வர இடத்துக்கு வாங்க. ரூட்டு தப்பாக வந்துட்டேனே காய்ஸ். இப்படியே ஒரு சுற்றிங்கன்னா அந்த பக்கம் போகணும், நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எனக்கே மறந்து போச்சே. தம்பி இங்கே தான்டா நிறுத்துறா.
இங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று இருக்கும். அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட்டட். கேம் சேவ் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா ஒவ்வொரு மிஷினுக்கும் கேம் சேவ் ஆகும். டேய் செத்த பயிலே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கார் அடிச்சு போட்டு போகிறாங்க. இந்த கண்ட்ரியில் ரொம்ப மோசம் காய்ஸ். ஆனால் ஒழுங்காக கார் ஓட்ட தெரியாமல் ஓட்டுவானுங்க. ஏய் செத்த பயில, ஒழுங்காக ஓட்டுறான்ற புரியுதா? ஒழுங்காக இப்படி போகணும். ஒரு கார் கூட இங்கே நல்லா இருக்காது காய்ஸ் இந்த கண்ட்ரியில். ஏன்னாக்கா எல்லாமே உடஞ்சி போயிருக்கோம். அந்த மாதிரி நார்மலாக நிற்கிற காரெல்லாம் எடுத்துக்கலாம் காய்ஸ். ஆனாக்கா ஜிடிஎஃப்ஐயில் வர மாதிரிலாம் இங்கே அவ்வளோ மோசம்லாம் இல்லை காய்ஸ். ஏன்னாக்கா கார் எடுத்த உடனேலாம் இதுவாகாது. ஏன் சொல்கிறேன்னாக்கா ஏன்னாக்கா எடுத்த உடனே அதில் போலீஸ் கேஸ் வரும். இதில் போலீஸ் கேஸ் வராது. ஓடு போலீஸ்காரை தெரியுது வந்து ஓட்டுறான் நம்மளை மாதிரி. ஓய் காய்ஸ், இங்கே ட்ரெயின் கூட இருக்கும். அது எதுக்குனாக்கா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே போகிறதுக்கு. அதெல்லாம் நான் கப்பலில் போகிற மாதிரி வண்டியிலே போயிடுவேன்டா. டே இப்போ நம்ம இவங்கிட்ட தான் காய்ஸ் போகணும். நான் எங்கேயோ போயினுக்கிறேன். தம்பி பிரேக்கு பிடி, அவ்வளோதான். மேலே எடுத்து காய்ஸ், இல்லை ரோட்டில் போகலனாக்கா ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சைட்லலாம் இருக்குல்ல நடைபாதையா அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நடைபாதையில் போக முடியாது காய்ஸ் நிறைய வாட்டி. தம்பி இப்படி நிறுத்துப்பா காரை. இப்போ என்னடா சொல்கிற? இப்போ என்ன சொல்கிறோன்னாக்கா நம்ம டாக்ஸி ஓட்டணுமா? எதனா பண்ணி 3000 ரூபாய் சேர்க்கணுமா? டேய் சத்த பயிலே, உன்கிட்ட நான் வேலைக்கு வந்துருக்கவே மாட்டேன். ஆஹா, டாக்ஸி மாதிரியே ஒரு காரு. ஏன்டா டாக்ஸி மாதிரின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி தான். இங்கே வந்தீங்க செத்தா பயல, இங்கே படா அவ்வளோதான்டா. போயிட்டியா? இங்கே நிறுத்துறா. காய்ஸ், இப்போ இந்த டாக்ஸி தான் காய்ஸ் நம்ம ஓட்ட போகிறோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்குதா பாருங்கள், அதே மாதிரி இருக்குதா. இப்போ டாக்ஸிக்காரனா மாறிட்டேன்டா. ஆட்டோக்காரன்லேருந்து டாக்ஸிக்காரனா மாறிட்டேன். ஏண்டா இப்படி மாற்றி விட்டீங்களேடா. ஓகேடா தம்பி, ஓட்டுறா சீக்கிரம். அவ்வளோதான். ஐயோ செத்த பயிலே, குறுக்க வர. காய்ஸ், நமக்கு இந்த ரோடு சரி வரலையா இல்லை நம்மளால் ஓட்ட முடியலையா எதுவுமே எனக்கு புரியல. தம்பி எடுத்துன்னு போய் சொல்லிட்டான். தம்பி இருடா, உன்னை விட்டுறேன்டா. இறங்கிட்டாதடா 2 செகண்ட். போயிட்டு வா தம்பி, போயிட்டு வா. காசு கொடுத்துட்டு போகுங்க. சாவடிப்பு உன்னை. காய்ஸ், இப்போ நமக்கு டாக்ஸி எல்லாம் தேவையில்லை. ஒரு இதுவே ஏற்றுனாலே போதும். நம்ம தேவைப்பட்டாக்கா டாக்ஸி ஓட்டலாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, நமக்கு இப்போது லூட் எடுக்கணும். லூட் மீன்ஸ் இந்த மாதிரி திறந்து இருக்கிற வீட்டுக்குள்ளெல்லாம் போய் அப்படி லூட் எடுக்கணும். லூட் மீன்ஸ் காசு. லூட் அடிக்கலாமா? நான் இப்போ 1000 ருபீஸ் எடுக்க போகிறேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்கண்ணே 1000K மேலேயே போயிடுச்சு காய்ஸ். இதை நான் புதுசாக பார்க்குறேன். என்னடா இது எனக்கு புரியல. ஒரு வேளை ஜென்ரேட்டராக இருக்குமோ? வாய்ப்பு இருக்கும். என்னடா கடையவே மாற்றிட்டீங்க? அட்டம் கொய்யால தம்பி, என்னடா கடையை மாற்றிட்ட? சொல்லவே இல்லை காய்ஸ். ஒரு புது அப்டேட் விட்ருக்கானுங்க போல். கடையவே மாற்றிட்டான்டா. ஏய் நீ யாரா? எக்ஸ்ட்ராவால் ஆளை போட்டிருக்கான். நான் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் எடுக்க முடியல. ஆ 40 ரூபாவா? ஜூஸ் மட்டும் எடுக்க முடியல. ஜூஸ்லாம் எடுக்க முடியல காய்ஸ். ஆனால் இதெல்லாம் எடுக்க முடியுது. லாலிபாப், ஐஸ்கிரீமு. இது என்னதுரா?
ஏதோ ஒரு இது. ஓகேடா தம்பி. இவன் என்ன வச்சிருக்கானே தெரியல காய்ஸ். ஏதோ கண்ட மீனுக்கு இருக்கு. ஓ ஷாம்புவா? நம்ம இன்னைக்கு இங்கே லூட் எடுக்க தான் வந்தோம் இவங்கிட்டேருந்து. பட் இங்கே கடையவே மாற்றி வச்சுருக்கானுங்க காய்ஸ். இங்கே இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள், செம்மையான வண்டி இதுதான். ஏய் வண்டியை கூட மாற்றிட்டானுங்க காய்ஸ். சூப்பராக இருக்குல்ல, ஒயிட் கலரில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டுருக்கானுங்க. வாழைப்பழம் சாரே இங்கே ஒரு காசு முடிச்சு போய் எங்கடா வாழைப்பழ கடையை மாற்றலையா தம்பி? வாழைப்பழ கடையை மாற்றலையாப்பா? ஓகே போடா உக்காரா தம்பி. இதில் அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு போஷன் இருக்கும். போஷன் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜூஸ் இருக்கும் காய்ஸ். அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிங்கன்னாக்கா செம்மையாக ஒன்று நடக்கும் பாருங்கள். அதெல்லாம் அடுத்த அதாவது வேறு வீடியோவில் போடலாம். இதுக்குன்னே ஒரு வீடியோ தனியாக ரெடி பண்ணி போடுறேன்டா. ஐ தம்பி இங்கே இடிக்காதரா, போடா ஓரமா பெரிய ஏற்றினேறான். இவன் வேறு மேலே ஏற்ற மாட்டேங்கிறான். சொன்னல காய்ஸ் இது மேலே ஏறாது. இப்போ பாருங்கள் ஏற மாட்டேதா. இப்போ ஸ்பீடாக போய் இப்படி ஒரு கட்டு எடுக்கணும். அப்போ தான் காய்ஸ் இது ஏறணும்னு சொல்கிறதுக்குள்ளே இதுவாகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான். ஈஸி பீஸி கேம். ஓகேடா தம்பி. இன்னொரு லூட் எங்கே தெரியுமா இருக்கும்? இதே வண்டி தாங்க எடுக்கணும். இல்லைனாக்கா ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஐயோ தம்பி, ஐயோ மறுபடியும் அதே மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் தம்பி. அவ்வளோதான்டா போடா. ஐயோ லூட் இங்கே கிடக்குங்களா? லூட் இங்கே அவ்வளோதான். இதை சுற்றியெல்லாம் வர வேணாம். இப்படி போனீங்கன்னாக்கா இங்கே ஒரு இடம் இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடா. இப்படி மேலே ஏறிக்கோங்க. மேலே ஏறிட்ட இப்படி நில்லுங்க. கரெக்டாக இது நிற்கணும் காய்ஸ். ஐயோ நீட்டா அப்படியே இப்படி ஒரு எகிரி வச்சிங்கனாக்கா இது மேலே வந்துடலாம். டேய் இங்கேருந்து கட்டையெல்லாம் எங்கடா? ஓ பில்டிங் கட்டிங்களா? ரைட்டா. இங்கே எதுடா இது வந்துச்சு காய்ஸ்? 2-3 மாற்றிடுறாங்க பாருங்க. இந்த டேங்க்லாம் மாற்றிருக்கானுங்க. இந்த பையன் போல தான் இன்னும் இங்கே இருக்கான், செத்த பையன். ஓகே இங்கே லூட் இருக்கோங்க. லூட்டு மீன்ஸ் இதுதான். ஐயோ தம்பி அப்படியே ஏறிட்டியாடா? ஏறுடா. ஏற மாட்டேங்கிறான். அப்புறமாக்கா இங்கே 2 லூட் இருக்கும். இது நிறைய பேருக்கு ஆடுறவங்களுக்கே 2-3 பேருக்கு தெரியாது. எனக்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். தம்பி வாடா காய்ஸ். மலை மேலெலாம் இப்போ போக வேண்டியது இருக்குது. மலை மேலே பழனி மலை மேலே ஏறுற மாதிரி ஏறணும் காய்ஸ். இப்போது அதுதான் காய்ஸ் வெறுப்பு. நான் ஏறிடுவேன். இறங்கும் போது எங்கே இறங்கணுன்னே தெரியாது. இந்த மலையை சுற்றி எங்கே வேணாலும் இறங்குவேன். ஐயோ தம்பி கவுந்துடாதரா. கவுந்துட்டான்டா காய்ஸ். இந்த வண்டிலாம் கவுராது காய்ஸ். இந்த வண்டி கவுராது. இந்த வண்டி போக முடியுமான்னு தெரியலையே அந்த ஓட்டக்குள்ளே. எதிரா ஓட்டன்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இங்கே ஒரு நெல். ஐயோ இங்கே தாண்டா இருக்குது. அணில் ஓட்டை இருக்கும். இந்த அணில் ஓட்டைக்குள்ளே நம்ம வண்டியை விட முடியுமா? விட முடியும். ஐயோ தம்பி அப்படி இல்லைடா. போடா. அப்படி தான்டா போடா. ஓ இங்கே வண்டியில் போங்க காய்ஸ். நல்லாவே போகும். ஏய் மாட்டிக்கிட்டான்டா செத்த பையலே. இருங்க காய்ஸ், வர முடிஞ்சா வரேன். இல்லைனாக்கா சைக்கிள் எடுத்துருந்தா வரணும். ப்ளீஸ். வந்துட்டான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடா தம்பி. அவ்வளோதான்டா டே மாசு.
இங்கே பாருங்க இங்கே தான் அங்கே எல்லாமே இருக்கும். ஓகே 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 தம்பி இங்கேருந்து எடுக்க முடியலப்பா கிட்டப்போ. அப்புறமாக்கா இங்கே பாருங்க வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிடியூடுன்னு பார்த்தா என்ன வரும்னே தெரியாது. ஓகே ஆன்டிடியூடுன்னு போட்டாக்க நம்ம சின்னதாகுமா இருக்கலாம். இவ்வளோதாங்க இது மேலேயே வந்துடுங்க அவ்வளோதான். இருங்க வெயிட் பண்ணுங்க நான் ஒரே நிமிஷம் இருங்க. ஃபோனுக்குள்ளே போயிடுங்க. இந்த ஹேக்கர்னு ஒரு இது இருக்குல்ல ஹேக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் அதில் போயிட்டு ஐயோ போடுறான்டா ANT ஆண்ட்டு டி போட்டாச்சு காய்ஸ். ஆமாம் காய்ஸ் நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சின்னதாகிட்டேன். இந்த குழி ஹைட்டுக்கே வந்துட்டேன். ஐயோ ஆனால் இதுக்கு தாண்டி போக முடியல. ஏன்னாக்கா இங்கே பாருங்கள் இதை புது அப்டேட்டில் ஏதோ பண்ணி விட்டானுங்க சத்த பையனுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்டிடியூட் இருக்குல்ல அதை அழிக்க போகிறோம். அழிச்சா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. தம்பி ஹைட் ஆகுடா. ஐயோ ஹைட் ஆக மாட்டேங்கிறானே. ஒரே நிமிஷம் இருங்க மறுபடியும் ஆன்டிடியூடுன்னு போடுவோம். தம்பி யோ 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 சாவடிக்கிறான்டா இவன். கரெக்டாக தானே போட்டுருக்கேன் பாருங்கள். எப்படி ஹைட் ஆகி இப்போ குறையணா இப்போ ஹைட் ஆகிட்டேன் அவ்வளோதான் காய்ஸ். வெளியே வந்துடுங்க அப்படியே. ஆனால் என்ன எனக்கு உள்ளே இருக்கிறதுல என் பைக்கு விட்டேன். சரி வாங்க மலைக்கு மேலே ஏற போகிறேன். இது பழனி மலையோட மேலே போகுது 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 போயிட்டே இருக்கும். தம்பி மேலே வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரில. இல்லை காய்ஸ் இன்னும் அங்கே போனோம். ஐயோயோ தம்பி ஊந்துடாதரா கவுந்துட்டான்டா. ஓகேடா தம்பி போ போ போ. ஐயோ ஜம்ப் பண்ணுற அவ்வளோதான்டா. 1 2 3 4 என்னடா இது. ஐயோ பழனி மடையில் உந்து சரிக்கிட போகிறேன். ஓகேடா போடா எப்படியோ ஒன்று போடா. காய்ஸ் நம்ம ஊந்தா கூட இதில் காசு கொடுப்பானுங்க சேத்தா பையன். இனிமேட்டுக்கு நம்ம டாக்ஸி ஓட்டியெல்லாம் பண்ண முடியாது. நம்ம 2-3 பிஸ்னஸை சேர்த்து பண்ண போகிறோம். என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ ஊந்துட்டேன்டா. கவுந்துக்கிட்டே இருக்கேடா தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி தாங்க கவுந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே போடா ஜம்ப் பண்ணா. ஐயோ ஓகேடா தம்பி. காய்ஸ் இதில் நைட்டு கூட ஆகும் காய்ஸ். என்னடா சொல்கிறேன் நைட் ஆகுமா எப்படிடா அப்படின்னீங்கனாக்கா சில பேருக்கு தெரியாது. ஐயோ ஐயோ ஆண்டி என்னை விட்டு போகாதீங்க. என்னை விட்டு போகிறானுங்க செத்த பையலைகளை. இரா தம்பி. ஐயோ இங்கே பாடுறா அவ்வளோதான். ஐயோ டேய் ரிவர்ஸ் எடுக்காத நீ அவ்வளோதான் கிளம்பு காய்ஸ். ஆனால் இதை திருட முடியாதுன்னு சொன்னல. அவன் உள்ளேயே சைடில் உக்காந்துருப்பான். நம்ம வண்டி மட்டும்தான் ஓட்ட முடியும். வண்டி அவன் தான். நம்மளால் இதில் திருடலாம் முடியாது. அவனை சுத்தம் போட முடியாது. ஸ்பீடாக போயிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு போலீஸ் கேஸில் இவனை இழுத்து விட போகிறேன். ஐயோ போடு ஸ்பீடாக வந்து அக்கா இது கூட கொடுக்குறானுங்களா காசு. தம்பி உன்னை ஒரு போலீஸ் கேஸில் விட போகிறேன்டா. ஐ எம் வெரி சாரிடா. என்னடா சொல்கிற போலீஸ் கேஸா அப்படின்னு நினைப்பான் அவன். ஆமாங்க போலீஸ் கேஸ் தான். நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போயிட்டு இப்படி அனுப்பிச்சிடுவேன். அவ்வளோதான் அவன் சாவடிச்சுவான். இங்கே பார்த்தீங்கள
இவன் போலீஸ் திருடன் காய்ஸ். இவனை இப்படியே இருக்கட்டும் சத்தா சாவுடா அப்படின்ற மாதிரி தாங்க சாவடிச்சாச்சு. பட் நம்ம இப்போதைக்கு சேவ் பண்ணிப்போம். 30 நிமிஷம் இது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே ஒரு கேம் இருக்குது பாருங்கள். அந்த கேம் ஓட்டலாமா இல்லை டாக்ஸி ஓட்டலாமான்னு பார்த்தாக்கா நான் கேம் சத்தியமாக ஆட மாட்டேன். எனக்கு அந்த கேமில் கோல் போடுறதே ஒரு பெரிய சதியாக இருக்குது. என்னடா சொல்கிற சதியா? ஆமாங்க, சதியாக பண்ணுறானுங்க. ஒரு நாள் முடிஞ்சுன்னா கூட இங்கே மறுபடியும் ரீக்ரியேட் ஆகிடும் காசெல்லாம். தம்பி வாடா மறுபடியும் லூட் அடிப்போம் போ. ஓகே, நாளைக்கு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேணாம். அது வரைக்கும் டாக்ஸி ஓட்டலாம். நான் டாக்ஸிக்காரன் இவனா தூக்கின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட போகிறேன். நான் தாண்டே நடுவில் எவன்டா மரத்தை நட்டு வச்சவன். தம்பி இருடா போயிடாதடா, நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதுன்ற 1 செகண்ட் குத்துருந்தா கூட நான் முடிச்சிருப்பேனேடா. ஏன்டா மைனஸ் ஆகிட்டு போயிட்டேன்டா சத்தப்படே. போங்கடா, என் காசை பிடிங்கிறானுங்க. நம்ம காசு இல்லை. பட் இருங்க, இப்படியே நிறுத்தணும் காய்ஸ். ஏன்னாக்கா இப்படி பாருங்க, எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன்டா உனக்கு சரக்கு அடிக்கணுமா? ஆமாம். இல்லை சாரி ப்ரோ டோனட் சாப்பிட வந்தீங்க. சாரி பக்கத்துலேயே ஒரு சரக்கடை இருக்குது. சாரி காய்ஸ், சாரி. ஐ எம் வெரி பூரி. தம்பி வாடா, ஏறா பையா. இதுக்கு தாண்டா நான் இந்த மாதிரி நிற்கவே மாட்டேன். பாருங்க இந்த மாதிரி பண்ணுவானு சத்தா பையல மூஞ்ச மகனையும் பாரு. என்னடா பேசுகிற? ஓகே போடா தம்பி, சீக்கிரமாக போடா. குறுக்க வந்துன்னுறானு. நீ ஃபார்மராடா? இங்கே ஒரு ஜாம்பி இருக்கும்டா, அதை மட்டும் பட்டனை மட்டும் அமுத்தி விட்ட சாவடிப்பேன். ஆமாங்க, இங்கே ஒரு ஜாம்பியெல்லாம் இருக்கும். ஓகே, ரிவர்ஸ் எடு, ஃப்ரண்ட் எடு, பேக் எடு, போயிட்டேடா. இன்னைக்கு நான் லட்சாதிபதியாக போகிறேன்டா. ஐயோ, நான் இப்போ எப்படி நான் இவனை கூப்பிட்டு போகிறது? ஏன்னாக்கா நம்ம பார்த்து தாங்க இது பண்ணணும். என்னை கூப்பிட்டு போனோன்னாக்கா ஒரு பொசிஷனில் நிற்கணும் காய்ஸ். பாருங்க, அப்படியே பின்னாடி கூட சொல்லலாம். பட் இவன் நான் நோட்டீஸ் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட்டில் தான் சொல்லியிருக்கான். ஐயோ தம்பி, எங்கடா போகணும்? ஒழுங்காக தான் லொக்கேஷன் தாயாண்டா. அங்கே போகணுமாடா? டேய் சத்தா பையில. இதுக்கு டாக்ஸி கேட்குறது நல்லது தான் காய்ஸ். இதுக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டிங் தான் தருவான் பையன். ஐயோ 10 செகண்ட் தான் இருக்குது. பையா நீ ஜிம்மா பையா? சொல்லவே இல்லை பையா. இரு பையா, 2 செகண்ட் இல்லை பையா. என்ன பையா நீ ஜிம்மாண்டு தான் பையா விட்டுருக்கேன். என்ன பையா சொல்லவே இல்லை. மைனஸ் ஆகிட்டு போயிட்டான்டா. டே 40 ரூபாய் ஏன்டா மைனஸ் ஆகிட்டு போகிறீங்க? இப்போ இவனை இப்படி தாங்க நிறுத்தணும். என் அக்கா இப்படிக்கா 2 பக்கம் போக சொல்லுவான். சொன்ன மாதிரியே சொல்கிறான் பாருங்க. அங்கே தானே பையா, உன்னை விட்டுறேன் பையா. ஆஹா, இது ரொம்ப தூரம் போலையே. ஜம்படி. ஐயோ ஆண்டி ஆளை விடுங்க ஆண்டி. ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டேனா? ஆமாம் காய்ஸ். தம்பி இருடா தம்பி போயிடாத. அவ்வளோதான்டா போடா, கிளம்புடா பையால. எந்த இடத்துல சொல்கிறான் பாருங்க லொக்கேஷனை. கிராமத்தில் வந்து சொல்கிறான். இவனுக்கு வண்டி ஓகேடா தம்பி. என் பச்சை 20 ரூபாய் தந்துருக்காங்க காய்ஸ். ஐயால உன்னை ஏற்றி விட்டுறோம் பார்த்துக்கோ. சரி வாங்கி இந்த பக்கம் போவோம். ஒரு பைப்லேயே காணும். அங்கே இருக்கான் அவன். ஓகேடா தம்பி வந்துட்டேன்டா. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேஸ் முடிச்சுட்டு வந்துட்டான் போல். அப்போ விட்டோம், இப்போ தான் வந்திருக்கேடா. கண்டிப்பாக இந்த பக்கம் தான் சொல்லுவான், சந்தேகமே இல்லை. எனக்கு டோனட்டாடா. அவனே எந்த கடைக்கு போகிற? டோனட்டா இல்லை சரக்கு. டேய் பிரேக்
தள்ளுறா டே தள்ளுறா எருமா மாடே போலீஸ் கேஸ் தம்பி போயிடுறா ப்ளீஸ்டா போயிடுறா போலீஸ் கேஸாக மாறிடுச்சு எங்கள் காசு இங்கே வந்துடும் சத்த பையனே இந்த டிரைவரால் தான் காசு வேஸ்ட்டாக போச்சு என் காசு செத்த பையன் தள்ளி போங்கடா வெளியே தின்னுறானுங்க ஆஹா போலீஸ் எங்கேருந்தோ சுடுறானா காசு ரியலாகவே சுடுறானுங்க நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாது நான் எவ்வளோ பெரிய பருப்புன்னு தெரியாது ஏன்டா என் மேலே கையை வைக்கிறீங்க தம்பி ஓடிடு எப்படி ஐயோ அங்கே போகாதரானாக்கா போய் ஒரு கேஸு மறுபடியும் ரொண்டாண்டா தம்பி ஜம்பு ஐயா ஜம்பு ஐயா இங்கே நிற்போம் அவ்வளோதான் ஓகேடா தம்பி வாயு வேற ரொம்ப வலிக்குது காய்ஸ் நில்லுடா பிரேக்கு பிடிக்க மாட்டேங்கிற நீ இதில் ஒரே ஒரு பிரச்சனை இதுதான் காய்ஸ் பிரேக்கு மட்டும் நம்ம சொல்கிற இடத்துல பிடிக்காதே தம்பி ஏறா கிரிக்கெட் கிரவுண்டு வச்சுருவானுங்க காய்ஸ் இங்கே நீ கிரிக்கெட் ஆட தான் என் கூட வந்தியா அப்போ சரா தம்பி இது பர்கர் கடையா நல்லா விருந்து தான் போ அவ்வளோதான் போடா தம்பி போய் வா தம்பி எங்கடா பர்கர் கடை இங்கே இருக்கு நீ எங்கடா அங்கே போகிற சரி வாங்க நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகிடும் அந்த காசு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு கிரில் கிட்ட கொடுக்கலாம் ஓகே தம்பி போடா காய்ஸ் இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஏன்னாக்கா லாங்காக தான் காய்ஸ் இருக்குது வீடியோ ஐயோ தம்பி வேண்டாண்டா தம்பி முன்னால் பாருடா எந்த இடத்துல வந்து நான் வினயம் எடுக்கிறேன்ட்டு சட்டப்பையில சரி விடுங்க போடா தம்பி போயிட்டு வா ஒழுங்கா போட்டா பிரேக்கு பிடிச்சிருச்சு காய்ஸ் என்ன காய்ஸ் தொடர்ந்து நான் 3 வாட்டி எடுத்துட்டேனாக்கா நான் பாட்டு போயிடுறேன்டா நீங்கள் ஏன்டா என்னை துரத்தினே இருக்கீங்க தம்பி ஜாம் தாழ்றா ஐயால நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் நம்ம தான் அதை எடுத்துன்னு வந்து அங்கே விட்டோம் ஓகேடா தம்பி அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிச்சு அதில் பஞ்சர் காய்ஸ் நான் பஞ்சர்லாம் போட மாட்டேன் போங்கடா ஏறேன் ஓகே போடா கடைக்கு வந்துட்டோம்டா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஓகே காய்ஸ் நான் டாக்ஸி ஓட்டின்னு வந்து போயிட்டேன் ஆஹா முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்காடா லொக்கேஷனை ஒழுங்கா அடங்கொய்யால அதே இடத்துல நிற்கிறதுக்கு ஏன்டா டாக்ஸிக்கு வரீங்க எனக்கு புரியல அதுக்கும் 20 நிமிஷம் கொடுக்குறான் பாருங்க காய்ஸ் ஓகே நம்மக்கிட்ட 1000 ருபீஸ் வரப்போகுது மாவனி இப்போ மட்டும் அதை ஒழுங்காக சேர்க்கலை எனக்கு கம்மியாயிடும் அதனால் நான் மறுபடியும் 2 டாக்ஸி ஓட்ட வேண்டியதாக இருக்கும் எதுக்கு மூடிக்கணும் வாடா 2 ரூபா தான்டா எனக்கு கம்மியாக இருக்குது நான் கீழே ஊந்தாச்சும் மாறிடுவேன்டா இவன் பாருங்க மலையில் போய் நிறுத்த சொல்கிறான் சட்டா பையனே அந்த பக்கமாடா நீங்கள் இப்படி ஒரு ஜம்போ போட்டு அப்படி போயிடலாம் ஆவாடா ஐயோ தம்பி இதாங்க எனக்கு வெறுப்பு இது திருப்பிட்டு போகிறதுக்குள்ளே இது டைம் முடிஞ்சிடும்
அவ்வளோதான். இது ஸ்ட்ரெயிட்டாக போனாலே அவன் இறங்கிடுவான். அவ்வளோதான் கைஸ், நம்மக்கிட்ட 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் வந்துருச்சு. 2000. ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்டா இருக்கேன். வேண்டாம், எதுக்கு வம்பு, முடிச்சிடலாமா? இருங்க, இந்த ஒரு டாக்ஸி மட்டும் ஓட்டிகிட்டு போயிடுறேன். ஏன்னா நமக்கு முடியாது. அட பைத்தியக்காரன், எங்கடா போக சொல்கிற? அவன் மறுபடியும் சிட்டிக்கு போகணுமா காய்ஸ்? சிட்டி தான்டா, இருடா போகிறேன். பர்கர் கடையாடா, பர்கர் கடையாடா சொல்கிறா. வாழைப்பழம் கடை. வாழைப்பழம் மாதிரி பேசுவோமா மேடம்? அவ்வளோதான் காய்ஸ், நம்மகிட்ட இப்போது இருங்க 2166 ருபீஸ் இருக்குது காய்ஸ். இதோட நம்ம இந்த டாக்ஸி ஓட்டி நம்ம சேர்த்து வச்ச காசு இது பண்ண போகிறோம். அடுத்த வாட்டி நான் வந்து 1000 ருபீஸோட சேர்க்குறேன். 1000 ருபீஸோட ப்ளஸ் கன்னோட உங்கள்கிட்ட வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்திருக்கும். ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்காம போனவங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டாமாமே.